இன்றைக்கி என்ன பிரசங்கத்துக்கு போவோம். இந்த காலை முதல் சர்வீஸில் 5:30 மணி ஆராதனையில் பிரசங்கத்துக்கு போவோம். பிரசங்க தலைப்பு நீதியற்ற நியாயாதிபதி. இல்லை சொல்லலாமா? நீதியற்ற நியாயாதிபதி அப்படின்னா அநீதி உள்ள நியாயாதிபதி. தமிழில் சொல்ல போனாக்கா இன்னும் அநீதி உள்ள நியாயாதிபதி. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் தான் பிரசங்கம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் தான் நமக்கு இன்றைக்கி பிரசங்கம். அந்த பைபிள் அங்கே வச்சுக்கோங்க. அப்பப்போ எங்கேயாவது சண்டையில் ஒரு வசனம் போயிட்டு வருவோம், அதனால் அதை பார்க்காதீங்க, இங்கே திருமாறாமல் போயிடாதீங்க. வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த எல்லோரும் எடுத்துட்டிங்களா? பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். பேர் வச்சுக்காரு பாருங்க. அவனுக்கு பேர் கிடையாது. என்ன கிடையாது? அவனுக்கு பேர் கிடையாது. அவனுக்கு என்ன பேருனா அநீதி உள்ள நியாயாதிபதி. அவன் நியாயாதிபதின்றது அவனுக்கு ஒரு வேலையினுடைய ப்ரொஃபஷ்னல் ஜாப் நேம். அது இவங்க டீச்சர்னுவாங்க, இவங்க போலீஸ்னுவாங்க, இவங்க பஞ்சாயத்து தலைவர்னுவாங்க. அதெல்லாம் அவங்க அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது தான் சொல்லுவாங்க. இங்கே பேர் சொல்லப்படலை. இன்னொரு பேர் அவனுக்கு போட்டுக்கப்பட்டிருக்குது. என்ன பேர்? அநீதி உள்ள அநீதி செய்கிறவன். ஒரு நியாயாதிபதி நீதி செய்யணுமா, ஆனால் என்ன செய்கிறானவன்? அநீதி செய்கிறானா. நம்ம கிறிஸ்தவங்க நீதி செய்ய இருக்கணும். பைபிள் கையில் எடுத்துட்டோம். அநீதி செய்யக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வராமல் சொல்லுங்களேன். அதில் இன்றைக்கி கிறிஸ்தவனா வெறுக்கிறாங்க. ஏன்னா பாவம் அதிகமாக பெருகி போச்சு கிறிஸ்தவங்கள்ட்டையே. என்னாச்சு? பாவம் பெருகி போச்சு. ஸ்ரீலங்காவில் போன வாரம் ஒரு செய்தியை பார்த்தேன். பெண்ணுக்கும் திருமணம் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு ஃபாதர். பைபிள் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் ஒருத்தர் சுட்டுட்டாங்க ஒரு ஊழியக்காரரை. ஏன்னா இது பெண்ணுக்கு திருமணம் பண்ணக்கூடாது, கணவனுக்கு பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறதுனாலே அந்த கூட்டத்துக்காரங்க நீ எப்படி எங்களுடைய திருமணத்தை எல்லாம் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி சுட்டுட்டாங்க மீட்டிங் பேசும்போது. அப்போது பாருங்கள், கிறிஸ்தவங்க இன்றைக்கி உண்மை கிடையாது, தேசத்தில் பரிசுத்தம் கிடையாது. சபையில் பாவத்தை கண்டித்து பிரசவம் பண்ணாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அல்ல தேவனுடைய பிள்ளைகளை அதான் கிறிஸ்தவன் பேர் வாங்கிட்டு கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்போ நியாயாதிபதியின் பேர் வாங்கிட்டு எப்படி வாழ்கிறானா? நியாயமே இல்லாமல் வாழ்கிறான், நீதி இல்லாமல் வாழ்கிறான். அதான் தலைப்பு நீதி அடையன்னு கடலாக்கிதே. அநியாயக்காரனாதான் நியாயாதிபதி. நியாயாதிபதி அநியாயம் பண்ணலாமா? அதுதான் இப்போ போலீஸ் தப்பு பண்ணலாம்னு கேட்பாங்க. போலீஸ்காரன் நீயே குடிச்சிட்டு ரோட்டில் ஆடி இருந்தா கேட்க மாட்டாங்களா? அது இப்படி தான். நீ தான் குடிக்காரனை திருத்தணும். வீட்டுக்கு போடா, சரிடா குடிக்காதரா அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இவரை குடிச்சு போட்டு ஆடிந்தா அப்படி தான். இப்படி அப்போது இவங்களே அநியாயம் செஞ்சால் இப்படி? இவங்க தான் நல்லது செய்யணும், இவங்க தான் நியாயத்தை திருத்தணும். டேய் நீ பண்ணது தப்புப்பா, நீ பேசுறது தப்புப்பா, இனிமேல் திருத்திக்கோ, இப்படி பண்ணால் இது ஃபஸ்ட் சான்ஸ் உனக்கு விடுறோம், நீ மாரில் கட்ட உனக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திருத்தணும். ஆனால் இவங்களே அநியாயம் பண்ண எப்படி இருக்கும்? அப்புறம் பைபிள் போட்டுக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னாக்கா வருங்காலையில் ஜனங்களாம் அப்படி மாறக்கூடாது. அப்படி மாறினா திருந்தணும் தான் இந்த பைபிளை நமக்கு தெளிவாக போட்டுக்குது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. பாருங்க, அநீதி உள்ள நியாயாதிபதினு ஆண்டவரே சொல்றாரு. 1ஆம் வசனம் வாசிங்க. இப்போ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ரோமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நியாயாதிபதி இருந்தாருன்னு சொல்கிறா அப்படி. ஆனால் 6ஆம் வசனம் எப்படி சொல்கிறாரு? அநீதி உள்ள நியாயாதிபதி. இவங்க ஜெபிக்கிறவங்க அப்பா சர்ச்சைக்கு வந்தான்னு பேர் வாங்கணும். நீங்கள் இவங்க ஜெபித்துக்கே வரதில்லைங்க. இப்போ சாவாயிடுச்சு, போய் நிற்கணுங்க. ரவி என்னப்பா செய்யணும்? போய் ஒரு வார்த்தை கேட்கணும். அதான் போங்க. வீட்டுக்கு வாசுபடி, வீட்டுக்கு சாவு ஆகும். தெரிஞ்சுக்குங்க. நீ 4 சாவுக்கு போனால் உன் சாவுக்கு 4 பேர் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு தெரியாதுப்பா, என் டைமில் நீ ஓடனா வச்சுக்க, உனக்கு வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, உன் வீட்டு யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் இருப்ப. அதனால தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நீதியாக இருக்கணும். சொல்லுப்பா, எப்படி சொல்லு பார்க்கலாம்? சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்?
நீதியாக இருக்கணும். சபைனா வந்துடணும், வந்த உடனே ஓடக்கூடாது. எல்லார்ட்டையும் சோகம் பண்ணிட்டு பார்த்துட்டு சோதனம் பண்ணிவிட்டு பேசிட்டு போகணும். அப்போ தான் இவங்க யாரும் தெரியும். ஃபஸ்ட்டு இவங்க பார்த்த மாதிரி இருக்குதே, இவங்க சரியாக சர்ச்சைக்கே வர்றது இல்லையே, இந்த போ அப்படி இருக்கக்கூடாது. இவங்க வராங்க ஃபஸ்ட்டு, இவங்க கை தட்டுறவங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க அந்த இடத்துல உட்காடுறாங்களே தெரியும். அப்படி ஒரு பேர் வாங்கணும் சபையில். ஒரு அமைச்சு சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அநீதி உள்ள நியாயாதிபதினாக்கா பைபிள்னா சொல்லுது, வாசிக்கலாம். அதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நீதிமொழிகள் 26:7, நீதிமொழிகள் 29:7, நீதிமொழிகள் 29:7 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 29, நீதிமான் நீதிமான் பாருங்க, பைபிள்னா போதிக்குது. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். அறியணும். ஏழையா இவன் செஞ்சிருப்பானா? போன வாரம் ஒரு பையனை விடுதலை பண்ணிட்டாங்க கோர்ட்டில், ஹைகோர்ட்டில். போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறமா மேல்கோர்ட்டில் போகும்பொழுது சரியான ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னும் சரியாக ஆதாரம் கேட்டிருப்பாங்க. இன்னும் இவர் தான் பண்ணான்னு எப்படி தெரியும்னு இன்னும் நிறைய ஆதாரம் கேட்டிருப்பாங்க பாருங்க. அது கொடுக்க முடிஞ்சிருக்காது. சந்தேகத்து பேரில் போட்டிருப்பாங்க. எப்படியோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜி பார்த்துட்டு இவ ஒரு வேளை அநியாயமாக தண்டிக்கப்படுறானோ அப்படின்னு விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நியாயத்தை விசாரிக்கும் பொழுது யோசிக்கிறாங்க, இது நியாயமாக இருக்குமா, இது கரெக்டாக, இது பல கோணங்களில் பார்க்குறாங்க. பல பேர்ட்ட விசாரிக்கிறாங்க. சிபிஐ போட்டு விசாரிப்பாங்க, மறைமுகமாக சிஐடி போட்டு விசாரிப்பாங்க. பாருங்க, அந்த ஊர்லெலாம் கேளுங்க எப்படி என்ன நடந்துச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்போ எழுதுறாங்க. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் ஏழையின் நியாயத்தை கவனிக்கிறான், அறிகிறான். அடுத்து வாசிங்க. துன்மார்க்கனும் அறிய மாட்டான். லஞ்சம் இருந்தால் போதும் துன்மார்க்கு. பைபிள் பாருங்க நியாயத்துக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லுது. உபாகம் புஸ்தகம் 16 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 16:14 என்ன சொல்லுது பாருங்க. உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் பண்டிகை வந்துச்சுனாக்கா ஊழியக்காரனுக்கு உதவி பண்ணணுமா, ஏழைகளுக்கு உதவி பண்ணணுமா. அடுத்து என்ன சொல்லுதுனாக்கா விதவைக்கு உதவி பண்ணணுமா. என்ன உதவி பண்ணுமா? விதவையை மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே விதவை தான் போறா இப்போ பிரச்சனைக்கு. வாசிங்க, எத்தனை வசனம் அது? 3 வசனம் வாசிங்க. 3 வசனம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவன் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியில் போய் எனக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பண்ணுறா. எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், சொத்துக்களை பறிச்சுட்டான், அல்லது எனக்கு சம்பளம் கொடுக்கல, எது காரணம் போடலை, எதிராளின்னு போட்டுக்குது, நாயன்னு போட்டுக்குது. அப்போ அதை போய் அவன் சொல்கிறான், எனக்கு இது தீர்த்து கொடு. நாங்கள் கிராமத்தில் அவன் ஊழியத்துக்கு போகும்பொழுது அவன் சொல்லுவாங்க, எங்கள் சொத்துலாம் அங்கே இருக்குது பாஸ்டர், 10 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்குது, இன்னும் நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணம் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமே, எங்கள் தாத்தா சொத்து இருக்குது, இவ்வளோ ஏக்கரா இருக்குது அப்படின்னு. அந்த காலத்தில் ஏமாற்றி விற்றோ அல்லது பிடிங்கிட்டோ அல்லது ஏதோ ஒரு இதில் எழுதி வாங்கிட்டு அதில் அனுபவிச்சுருப்பாங்க பாருங்கள், கொடுக்க மாட்டாங்க. அது கேஸ் போட்டு நடந்துனே இருக்கும், அது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே. இந்த விதவாதம் என்னதுங்க இது? விதவை. ஆனால் பைபிள்லாம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் விதவைக்கு என்ன பண்ணோம்? உதவி செய்யணும்னு போடுக்குது. வாசிங்க வசனம். உபாகம் 16:14 வாசிங்க. உபாகம் 16:14 எடுத்துட்டு தள்ளிட்டீங்களா? உபாகம் தர்மபுரி 16:14. உன் பண்டிகையில் பாருங்க, பண்டிகை வரும் பொழுது நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரையும் வாசல் இருக்கிறாங்களாம், வாசப்படிக்கிட்டு வருவாங்களாம். எது பண்ணுங்க அப்படின்னு. யார் வர்றது? வாசல் இருக்கிற லேவியன் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வருவார் பண்டிகை. அடுத்து வாசிங்க. யாரு? பரதேசி. யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்து யாருங்க? அப்பா இல்லாத பிள்ளைங்க. அடுத்து யாரு? விதவை என்ன பண்ணுமா?
சந்தோஷப்படுத்தம்மா, நீ துணி வாங்கினியம்மா, நீ பண்டிகை கொண்டாடுமா, சம்பாதிச்சியம்மா, காசு வேணுமா, ஹெல்ப் பண்ணணும். எனக்கே 10,000 ரூபாய் துணி வாங்கினா கூட ஒரு சந்தோஷம் வருது இல்லை. இன்னும் 10,000 போட்டு நல்லா இருந்திருக்குமே, இன்னும் 5,000 ரூபாய் போட்டு நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஒரு 2,000 ரூபாய் குறைச்சிட்டு இன்னும் ஒரு புடவை எடுத்து வந்து ஒரு விதவை கொடுக்கலான்னு எண்ணமே கிடையாது இப்போ ஜனங்களுக்கு. நான் பந்தாவாக கட்டணும், ஸ்டேட்டஸை போடணும், அப்படி தான் பார்க்குறாங்க. அதில் ஒரு 1,000 ரூபாய் குறைச்சி அந்த 1,000 ரூபாய்க்கு ஒரு துணி எடுத்து ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. அப்போ சந்தோஷப்படுத்தணும். அப்போ விதவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது பைபிள் இல்லையா? கை தட்டலாமா? விதவைக்கு பைபிள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. பண்டிகை வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுன்றாரு. நம்ம கூட சர்ச்சில் ஒரு 30-40 பேருக்கு போட்டோ கொடுக்கணும் கிறிஸ்மஸ் டைமில். ஆனால் முன்னாடி கூப்பிட்டு கொடுக்குறதில்ல, போட்டோ பிடிச்செல்லாம் கொடுக்குறதில்ல. வீடுகளில் போய் வீடு போகும்போது அப்போ கொடுத்துடுறது. அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபா புடவையை அது போட்டோ பிடிச்சி நான் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறது நல்லாக்குதா? ஏன்னா ஒரு 10,000 ரூபா புடவை, ஒரு புடவை 10,000 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல. இல்லை எங்கள் அம்மா சொல்லுவேன், வீட்டில் கொடுத்துருக்குமான்னு. வீட்டில் கொடுத்துருவோம். 30-40 பேருக்கு துணி கொடுப்போம். எல்லாமே வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம். சர்ச்சில் வச்சு போட்டோ பிடிச்சி அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம கொடுக்குறது உதவி, தான தர்மங்களை வராமல் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி என்ன பிரசங்க தலைப்பு சொல்ல பார்க்கலாம்? நீதியற்ற நியாயாதிபதி. இவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டரு தேவனுக்கு பயப்படாதவன். சொல்ல சொல்ல பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படாதவன். 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். பார்த்தீங்களா? தேவனுக்கு பயம் இல்லை. தேவ பயம் கொஞ்சம் இருக்கணுங்க. கடவுள் எனக்கு இந்த வேலை கொடுத்தாரு, கர்த்தருக்கு இந்த சர்ச்சை கொடுத்தாரு, கர்த்தருக்கு இந்த மனைவியை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு இந்த கணவனை கொடுத்தாருன்னு ஒரு பயம் இருக்கணும். அப்போ தான் நல்லா வாழ முடியும். பயம் இல்லைன்னா வாழ முடியாது. எனக்கு இந்த ஊரை ஆண்டு கொடுத்துருக்காரு, 4 நண்பர்களை கொடுத்துருக்காரு, அவங்கள்ட்டெல்லாம் நல்ல நியாயமாக நடந்துக்கணும், அவங்கள தப்பாக பயன்படுத்தக்கூடாது, அவங்கள கடன் வாங்கி அவங்கள சண்டை போட்டு அவங்கள குடிக்க வச்சு அவங்க நாசம் பண்ணிடுவாங்க. நல்ல நண்பர்களை கெட்டவங்களாம் மாற்றிடுவாங்க. நமக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிக்கிறான், அவனை நல்ல மாதிரி பார்த்துக்கணும், அது என்ன வர்றதில்லை, அவனை கெடுக்கிறது. அதான் தேவ பயம் இல்லை. நல்லவனை கெடுக்கூடாது. ஆமாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அது சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு அம்மா வாய் பேசாது, அந்த அம்மாட்ட வந்து உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசி அந்த அம்மா பேச வச்சிடுறது. நீ போய் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுன்னு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்துடுறது. லேடிஸுங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க கேட்கலன்னா விட்டுருணும். வாங்க உட்கார வச்சு டீயை கொடுத்து காப்பி கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஏதாவது வேலை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லினே இருந்து அப்போ அவங்க எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ண மீட்டரே வச்சுக்கிறது. நீ எல்லா விஷயம் சொல்லு, ஊரில் நடக்கிற விஷயம் எல்லாம் எதுக்கு நமக்கு? ஒருத்தர் ஆண்டு கொடுத்தாருன்னா என்ன பண்ணோம்? நல்ல மாதிரி பயன்படுத்திக்கணும். வராமல் சொல்லுங்க. அதான் தேவ பயம். அல்லேலூயா. இங்கே பார்க்குறவனுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஒரு நியாயாதிபதி பயம் இருக்கணுமா? தேவ பயம். வாசிங்க யாத்திராகமம் புஸ்தகம் 18 இதுக்கு வசனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 18ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 18:21. 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா? தேவ பயம் இருக்கணும். கடவுள் இருக்கிறாரப்பா, நான் நியாயத்தை கரெக்டாக சொல்கிறானா, மனிதனை பார்க்கல, பணத்தை பார்க்கல, பெரியவன் பார்க்கல, சின்னவங்கன்னு பார்க்கல, என்ன பண்ணுவான்? கர்த்தர் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் தேவ பயம் இருக்கணும். பைபிள் சொல்லுது தேவனுக்கு பயந்தவர்களும். அடுத்து என்ன இருக்கணுமா? உண்மை இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணுங்க? லஞ்சம் வாங்கக்கூடாது. நீ பணம் கூட உனக்கு மாற்றி சொல்கிறேன். பொருளாசை வெறுக்கிறவர்களும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை பார்த்தீங்களா? நியாயாதிபதி நியாயாதிபதி அங்கே அதிபதினு வருது. நியாயாதிபதிகளாகவும் 100 பேருக்கு நியாயாதிபதிகளாகவும் 50 பேருக்கு 10 பேருக்கு அதிபதிகளாக நியாயாதிபதிகளாக ஏற்படுத்துன்றார். அப்போ அவங்க என்ன குவாலிட்டி இருக்குது? ஃபர்ஸ்ட் உண்மை இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் கடவுளை தேவனுக்கு பயப்படணும். 2வது என்ன பண்ணணும்? உண்மை இருக்கணும். 3வது பொருளாசை வெறுக்கணும். 4வது என்ன பண்ணணும்? அவங்களுக்குள்ள திறமை இருக்கணும். கண்டுபிடிச்சி உட்கார வச்சு தைரியமாக சொல்கிற திறமை இருக்கணும். அவங்கள தான் நியாயாதிபதியாக வெயின்ற ஆண்டவர். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறான் ஒருத்தன்? தேவனுக்கு பயம் இல்லை. அவனை அந்த ஊரில் போட்டாங்க. அவனை ஐயோ நம்மள நியாயாதிபதியாக கொடுத்துக்கிறாங்களே, நம்ம கடவுள் கொஞ்சம் தேவனுக்கு கொஞ்சம் பயப்படணும். சண்டே வந்துருச்சுனாக்கா கொஞ்சம் தேவனுக்கு பயப்படணும். வேலைக்கு போகிறதா, சர்ச்சுக்கு போகிறதா, வேலைக்கு போகிறதா, சர்ச்சுக்கு போகிறதா. சர்ச்சுக்கு போனால் ரொம்ப போர் அடிக்குங்க, வேலைக்கு போனால் காசு கிடைக்குதுங்க. இது நான் சொல்லும் பார்க்கலாம். நீங்களே ஹலோ, வேலைக்கு போனால் சர்ச்சுக்கு போனால் காசை தர போகிறாரு, நம்ம தான் காசை போடணும். வேலைக்கு போனால் என்ன பண்ணுவார்? அவரு
சும்மா காசு கொடுக்கல, ஒரு ரத்தத்தை உறிஞ்சி உன் முதுகு எலும்பு உடைச்சி உன்னை வேலை வாங்கி ஏதாச்சும் காசு கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீ ஆராதனை பண்ணாவே கர்த்தர் காசு கொடுக்குறாரு. இங்கே ஆராதனை பண்ணாவே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. இது நம்ம மாட்டேங்கிறோம். வேலைக்கு போகிறது தான் முக்கியம். இப்போ லாஸ்ட் சண்டெல்லாம் பாருங்கள், எல்லாம் அவுட்டு. ஏன் அவுட்டு? தேவ பயம் இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனன்ற பயம் இல்லை. கொஞ்சம் தேவ பயம் நம்ம இருக்கணும். ராமே சொல்லலாமா? சங்கீதம் 36:1 வாசிக்கும் பொழுது யாருக்கு தேவ பயம்லாம் வாசிங்க. சங்கீதம் 36:1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசனம் இதுக்கு. சங்கீதம் 36:1 துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தேவ பயம். துன்மார்க்கம் வந்தா தேவ பயம் இருக்காது. துன்மார்க்கம் இருந்தானே இருக்கா, தேவ பயம் கொஞ்சம் கூட இருக்காது. பைபிளுக்கு போட்டு மறுபடியும் வாசி வசனம் புரிய பண்ணுங்க. 36:1 சங்கீதம். துன்மார்க்குடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை. கெட்ட வார்த்தை பேசுவான், பெரியவங்களை சின்னவங்களை மரியாதையில தான் பேசுவான், திட்டுவான், சண்டைக்கு போவாங்க. அவன் துன்மார்க்க. தேவ பயம் இல்லை. அது நியாயாதிபதினா இல்லையா தேவ பயம்? பாருங்க என்ன இல்லை, தேவ பயம் இல்லை. 2வது பாயிண்ட் போவோம். மனுஷனை மதியாதவன். அது வசனம் வாசிங்க. 2வது வசனம் 18:2 லூக்கா. அதுதான் பிரசங்கம். லூக்கா 18 இருங்க. 18:2 ஒரு ஒத்த வசனத்துக்கு நான் போயிட்டு வருவோம். 18:2 வாசிங்க. ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது மனுஷனை மதிக்கிறதே இல்லை. யாருக்கு நியாயாதிபதி? பேய்களுக்கா? யாருக்கு நியாயாதிபதி? மனுஷருக்கு. அப்ப யாரை மதிக்கணும்? மனுஷரை. வாங்க சார், உட்காருங்க சார், சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற ஒரு மதிப்பு இருக்கணும். ஒருத்தர் பார்த்தா சோத்திரம் பண்ணி நிற்கணும். சோத்திரம் சொல்லுங்க, போய் நேரக்கூடாது. சோத்திரம் பண்ணிட்டு அப்படியே கண்ணு மூடி தெரியாமல் போகக்கூடாது. நீ நிற்க அந்த ஒரு நிமிஷம் நிற்கிறதுல கூட ஒரு பெரிய ஆபத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது கூட ஒரு சோத்திரம் வரும். டக்குன்னு போனால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அது ஒரு நிமிஷன்றது கர்த்தர் கொடுத்த ஒரு லைஃப். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையே இல்லைங்களா? ஒரு கை தட்டுங்களே. அப்போ ஒருத்தரை பார்த்து பேசணும், மதிக்கணும். ஒரு மனுஷனை நம்ம நேசி கற்றுக்கணும். அவங்க ஏழைங்கப்பா, அவங்க படிக்கலப்பா, அவங்க ட்ரெஸ்ஸு சரியில்லைப்பா, அவங்க என்ன ஜாதி, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுங்க. ஆண்டு படித்த மனுஷன் தான் படித்தார், ஜாதியை படிக்கலை. சத்தமாக சொல்லுங்களேன். ஆதாம் யோவாளுக்கு ஜாதி பேரை ஒட்டினாரு நெத்தியில் இல்லை. தேவ மனுஷர்களாக படித்தார். கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே? தேவ மனுஷராக படித்தார். இன்னைக்கு மனுஷனுக்குள்ள ஜாதிங்க, அதெல்லாம் மனுஷனை மதிக்கிறது இல்லை. இந்த ஜாதி வந்துச்சுன்னா படிப்பு, அடுத்து படிப்பு தான் மனுஷனை மதிக்கும். படிக்காதவங்கப்பா. அடுத்து பணம், அடுத்து வீடு, அடுத்து அழகு, இதெல்லாம் வந்துச்சுன்னா மற்றவங்களை மதிக்கிறது இல்லை. நம்ம மனுஷனை மதிக்க கற்றுக்கணும். கைத்தட்டலாமா? பைபிளுக்கு என்ன வசனம் சொல்லுது வாசிங்க. ஏசியா புஸ்தகம் 33:8. ஏசியா 33:8. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? பாதைகள் பாழாயின, வழிபோக்கர்கள் இல்லை. பாத்தீங்களா? தேவ பிள்ளைகள் உடன்படிக்கையை மீறுகிறான், கேலி பண்றாங்க. இதென்ன கடவுள் இப்படி படிச்சிட்டார்? நகரத்தை இகழ்ச்சி பண்ணுகிறான். மனுஷன் என்ன பண்றதுல? இவங்களா ஒரு மனுஷரா? இவங்களா நம்ம சமமா? ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்படியே பந்தவா பேசுறது. மனுஷனை எண்ணாத போகிறா. மனுஷன் என்ன நம்ப? நாளைக்கு இவங்க தேவைப்படுவாங்கப்பா, நாளைக்கு இவங்க நமக்கு வேணும்ப்பா. ஏசு கிறிஸ்து கூட மனுஷ தெய்வத்தான் வளர்ந்தாரு பூமியில. சீசரோட தான் உட்காந்து சாப்பிட்டாரு. நான் கடவுள், நான் அற்புதம் செஞ்சுட்டேன், தூரமாக இல்லைன்னு தள்ளவே இல்லை. எப்பவுமே அந்த 12 பேர் கூட, 70 பேர் கூட, 3 பேர் கூட அப்படியே இருந்தார் ஏசு கிறிஸ்து. அல்ல சொல்லலாமா? அவங்களாம் தள்ளல. நீங்களாம் படிக்காதவங்க, மீன் பிடிச்சிங்க குடும்பம்ப்பா, ஐயோ ஒரே ஸ்மெல் பண்ணீங்களா, போங்கப்பா அப்படின்னு சொன்னார். அவங்களை கொண்டு வந்து ஊழியக்காரரை மாற்றி பக்கத்திலே வச்சிருந்தாருங்க. அதான் ஏசு கிறிஸ்து. காலை கழுவுறாருங்க.
அவர் படித்த மனுஷன் காலை என்ன பண்ணுறாரு, அவரு கழுவுறாரு. அந்த காலத்தில் இப்படி டச் ஆச்சுன்னா இப்படி கும்பிடுவாங்க. இப்போ கண்ணு இல்லையா அவனுக்கு? நான் வரேன் தெரியாதா அவனுக்கு? இப்போ காலம் நான் வரேன் தெரியாதா, ஒதுங்கி போகிறதுக்கு என்ன? அப்புறம் மனுஷங்க மதிப்பாங்க. சாரிங்க தப்பை இவங்க மேலே இருந்தாலும் அவங்க மேலே இருந்தால் கூட சரிங்க, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சாரிங்க சொல்லிடுவாங்க. இப்போ தப்பு இவங்க மேலே இருந்தால் கூட என்ன சொல்கிறது, உனக்கு கண்ணு இல்லையா, அறிவு இல்லையா, அப்படி திட்டுறாங்க. ஏன்? மனுஷனை மதிக்கிற எண்ணம் உள்ள மைண்டில் போயிடுச்சுங்க. அதான் அந்த பைபிள், அந்த மனுஷனை பைபிள் போட்டுக்குது. சும்மா பைபிளில் போடலைங்க, நம்ம கற்றுக்கிறதுக்காக போட்டுக்குது, நம்ம திருந்துறதுக்காகவே பைபிளை போட்டுக்குதுங்க. அவன் மனுஷனை மதிக்கிறதே இல்லையா. மனுஷங்க பாருங்க, அந்த பட்டணத்தில் மனுஷங்க என்றது இல்லையா. ஒருத்தர் கனம் பண்ணணும். பைபிள் சொல்லு, ஒருத்தர் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். பார்த்து அச்சு முடிஞ்சோன்னா சோத்திரம்னு சொல்லணும். அதுதாங்க ஒரு மரியாதை. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8:21 என்ன சொல்லுது நமக்கு? புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 8:21 என்ன நம்மளுக்கு கட்டளை இருக்குது? வாசிங்கப்பா, சபையின் கட்டளை. கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் எடுத்துட்டீங்களாமா? மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. 2 கொரிந்தியர் 8:21 கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல. யாருக்கு முன்பாகங்க? எனக்கு மனுஷன் முகம் கிடையாது, கர்த்தர் தான். கர்த்தர் கண்ணை என்னை பார்க்குறாரு, உள்ளத்தை கர்த்தர் பார்க்க, மனுஷன் எங்கே பார்க்குறான், மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லின்னு மனுஷனை மதிக்கிறது இல்லை இன்னைக்கு. பைபிள்லாம் சொல்லுது கொரிந்தியர் சபைக்கு, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய கைதட்டலாமா? மனுஷருக்கு முன்பாகவும். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு முன்பாக. விடிய பார்த்தேன், ஒருத்தன் திட்டுறான் அந்த காலேஜ் சீட்டு, எலக்ட்ரானிக் சீட்டு, இந்த காலேஜ் பேரை சொல்லி பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க காலையில் 5-6 பேர் நின்று சிகரெட் குடிக்கிறாங்க, எங்கள் சமுதாயத்தை கெடுக்கிறாங்க, ஊதிங்கிறாங்க. டீ கடையில் டீ குடிச்சிட்டு, யார்? பொம்பளை பிள்ளைங்க. ஐடி கம்பெனி, பெரிய லா காலேஜி, பெரிய 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 படிக்கிற பள்ளிங்க சிகரெட் ஊதின்னு அவன் அதை பிடிச்சி போடுறான். எங்கள் கர்நாடகாவை கெடுக்கிறாங்க, எங்கள் சமுதாயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கில் பாருங்கள் ரோட்டில் எப்படி குடிக்கிறாங்கன்னு நேற்று திட்டுறான் கனால. சொல்கிறது உண்மை தான். வீட்டுக்குள்ளே குடிச்சிருந்த பெம்பளை பிள்ளைங்க பெங்க குடிக்கிறாங்கப்பா, அடுத்து பஸ்ஸில் குடிப்பாங்க, அடுத்து கல்யாணத்தில் கூட குடிப்பாங்க. பெண்கள்ங்க மதிக்கிறது இல்லை. இப்போது பெங்களூர்லாம் போய் பாருங்கள், சில இடங்கள் சென்னையெல்லாம் அந்த ஐடி கம்பெனி முன்னாடியெல்லாம் பெண்கள் பண்ணுற அந்த சிகரெட் குடிக்கிற கொடுமை ரொம்ப மோசமாகிடுச்சு. பயமே கிடையாது, பார்த்துன்னு போனால் போ. நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். கோரமங்கலாவை போய் பாருங்கள், ஃபோரமுக்கு ஆப்போசிட்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வெளியே நின்று குடிப்பாங்க. ஒரு மனுஷனை மதிக்கிற பயம் இல்லை. பக்கத்தில் போனால் கூட சரி, ஐயோ தப்பாச்சு மேலே ஊதுருமே, நம்ம அந்த போக அங்கே போகுதுன்னு நினைக்கிறது இல்லை. வரம்போ நான் ஊதுறேன், நீ என்ன பண்ண? அவங்க ஓரம் போய் குடிப்பாங்க தனியாக. ஜென்ஸு கூட தனியாக போய் ஐயோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தனியாக போய் குடிப்பாங்க. இப்போ என்ன போ அப்படின்றாங்க. மதிப்பே இல்லை. அதான் சாரை கடையெல்லாம் சர்ச்சி பக்கத்துலையோ ஸ்கூல் பக்கத்துலையோ போடுறது. எங்கே போடுறாங்க? என்ன குடிச்சது சாப்பிடா போடா காட்டில் போடுறாங்க. பப்ளிக்கில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான். ஆனால் அங்கே கூட எங்கே குடிக்கிறானுங்க? ஊருக்குள்ளே தான் திருநெல்வேலியும் அங்கே கிரவுண்டில் உட்காந்து குடிக்கிறானுங்க. ஏன்? மதிப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், உன் கையில் வேதம் இருக்கிறது, மனிதனை மதிக்க கற்றுவோம். இதுக்கு வசனங்கள் போயினே 3வது பாயிண்ட் போவோம். பொறுப்பற்றவன். வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. வெகு நாள் வரைக்கும் மனதில்லாதிருந்தது. அவனே சொல்றான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனும். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லையா? அந்த அம்மா ரொம்ப நாளா வருதுங்க, விட மாட்டேங்குது. எனக்கு விட்ட வேற யாரும் இல்லை. வெகு நாள் வருது, எனக்கு ஏமாத்திட்டாங்க, சொத்தை வாங்கி கொடுங்க. இந்த அம்மா வந்துனே இருக்குது பாருங்க. என்ன பண்றான்? பொறுப்பே இல்லை.
இந்தம்மா அடுத்த நாள் நாளைக்கு வருது, ஐயோ நாளைக்கு வருது, நாளைக்கு வருது, நாளைக்கு வருது. அந்த பயம் இல்லை பாருங்க, பொறுப்பு இல்லை பாருங்க. நம்ம ஒரு நியாயாதிபதி, ஏன் நம்மள்ட்ட வராங்க இந்த அம்மா, அது நம்ம திருப்ப செய்யணும், இல்லவே இல்லை, பொறுப்பே கிடையாது. கொஞ்சம் நம்ம பொறுப்பாக நடந்துக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கணவனா ஒரு பொறுப்பாக்கணும், ஒரு மனைவினா ஒரு பொறுப்பாக இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா அவங்க ரட்சிக்கப்படலையா, அவங்களாம் நீ பொறுப்பாக இருக்கணும். இப்போ ரவி இருந்தா அப்படி இதெல்லாம் நின்று எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தா அப்படி. அவங்க இந்தில் பண்ணலாமா கிறிஸ்தவங்களை பண்ணலாமா, ஒரே பிரச்சனை நடந்துருந்துச்சு ரவி. அவன் தாத்தா சொல்லிட்டாரு, நாங்கள் கிறிஸ்தவர்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் தண்ணி அடிச்சுன்னு மோளம் அடிச்சுன்னா ஒரே கூத்து பண்ணியிருப்பாங்க. இது அவன் தாத்தா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இது ப்ராசஸ் பெட்டுக்கொண்டு பண்ணிட்டார். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ ரவி இருந்து எல்லாத்தையும் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஜெபிக்கிறவங்க. பொறுப்பு இருக்கணும் நமக்கு. எனக்கு சொல்ல பார்க்கலாம், சமுதாய பொறுப்பு. என்ன சொல்ல பார்க்கலாம், சமுதாய சொல்லுங்க, சமுதாய பொறுப்பு, சபை பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, நிறைய பொறுப்பு இருக்குது. இது மேற்காது எனக்கு வேணாம் அப்படி கூடாது. இவன் பொறுப்பே கிடையாது, அவ்வளோ ஒரு கேர்லெஸ் இவன். பாருங்க நம்ம வந்து கேட்குது, நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு போகுது, நாளைக்கு போகுது. பாருங்க வெகு காலம், மாசிங்க வசனம் 4வது வசனம், வெகு காலம் வரைக்கும். பாருங்க போயினே இருக்குது பாருங்க, வெகு காலம் வரைக்கும். அதான் விட மாட்டேங்குது. ஏன்னா வேற வழி இல்லை, இந்த அம்மாக்கு விதவை, அதுதான் சாப்பாடு. நீ தப்பு ஒன்றும் இல்லை இந்த அம்மா மேல, நீதிக்காக அந்த அம்மா போராடுது. நம்ம வெக்கப்பட போகுது, அவனும் அலைய வைக்கிறான் அந்த அம்மாவை பாருங்க. நம்ம சில பேர் என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனை வேணால் விட்டுறோம். போலீஸ் போய் அவன் நாளைக்கு வாங்குவாங்க, ஆனால் டாக்டர் இருக்க மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட்டில் சில நேரத்தில் போலீஸ் இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சில பேர் ரேஷன் கார்டை வாங்க மாட்டுறாங்க. நாளைக்கு வா, நாளைக்கு வா, ரேஷன் கார்டு. சில பேர் ரேஷன் கார்டு இல்லை. ஏன்னாக்கா போன வருஷம் 3 முறை 4 முறை. ஏன்னா கவர்மெண்ட்டில் சில நேரங்களில் மனுஷர்கள் அப்படித்தான். ஒரு நிலம் அளக்கிறது வரனாக்கா வரவே மாட்டாங்க. எத்தனை பேர் பரமசிகள் எத்தனை மாதம் பண்ணாங்கப்பா? 3 மாதம் பண்ணாங்க. அழுந்து ஒரு கம்பம் போடுறதுக்கு போய் வா வான்னு கூப்பிட்டு கூட வரல. ஐயோ நான் சர்வேர் ஆச்சு, அங்கே போய் ஒரு அளந்து அந்த ரோடு காமிச்சிட்டா அவங்க போட்டுறாங்க ரோடுக்கிட்ட. அந்த ரோடு காமிக்கிறதுக்கு அப்பா இது வீடு இங்கே ரோடு 3 போடணும், கம்பம் போடுறது 3 மாதம். அப்போது ஒரு அரசாங்கத்தில் ஒரு நம்மளுக்கு ஒரு பொறுப்பில் இருக்கணும், அது என்னங்கிறது இல்லை பாருங்கள். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கேட்குறாரு, ஒரு 10 நிமிஷம் வேலை, பெட்ரோல் கூட கொடுத்துட போகிறாங்க, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட போகிறாங்க, எல்லாம் அப்படி தான் செய்கிற போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். கை தட்டலாமா? 4வது, கடமையை தவறியவன். எத்தனை வசனம் தெரியுமா? 5வது வசனம் வாசிங்க. தொடர்ந்து வசனம் வருது பாருங்க. 4 வசனம் 5 வாசிங்க. இந்த விதவை பாத்துங்க, இந்த அவன் சொல்றான், இந்த விதவை. 3வது வசனம் வாசிங்க. பாத்தீங்களா? இப்ப இவன் சொல்றான் 5வது வசனத்துல, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்யறான். தொந்தரம் கடமை, இவன் கடமை பாருங்க. இவனே தொந்தரவு பண்ணணும். அவன் நினைச்சுக்கிறான் இந்த அம்மா தொந்தரவு பண்ணுது. பாஸ்டர் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க கூப்பிடுறாங்க. நாளைக்கு வரான்ப்பா, மிஸ் ஆயிடுச்சு, பாஸ்டர் வரல, பாஸ்டர் பிக்கப் பாப்பா வேண்டாப்பா, கொஞ்சம் உள்ள போட்டு சார், கொஞ்சம் உள்ள போடு. நாளைக்கும் பண்ணுறேன், நாளைக்கு வாங்க. அப்படி 1 மாதம் அலைய வச்சா எப்படிக்கா அவங்களுக்கு? 3 மாதம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போய். நேரம் எங்கப்பா? நானப்பா கை தூக்குப்பா. நேரம் சாமி, நானும் பாஸ்டமா வெள்ளிக்கிழமை போகிறோம். ஏரி ஒரே சேரு, மழை வந்துட்டுக்குது, வண்டி எடுக்க முடியல. அப்போ இம்மான் வந்தான், அவன் எடுத்து கொடுத்தான். அவங்க வீட்டு பண்ணால் அந்த அம்மா உடம்பு சரியாக இருந்துச்சு. எங்கம்மா வரலையப்பா? எங்க சிஸ்டர் அம்புஜா உடம்பு சரியாம்மா, நைட்டாக தூங்காமல் இருந்துக்குது. சந்தோஷம் ஆயிடுச்சு போனோடனே. அப்போது கடமை இருக்குது. பாஸ்டர்னா போய் ஜெபிக்கணும், வந்த உடனே ஜெபிக்கணும். ரவி ஃபோன் பண்ணான், உடனே போய் பார்த்துடலாம். என்னப்பா எல்லாம் என்ன செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். சரிப்பா சர்ச்சு முடியல, இன்னைக்கு காலையில் போயிட்டுப்போம். சர்ச்சு இருக்கிறதுனால நைட்டு வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். சரி வசனம்லாம் எடுக்கணும், சபை இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கடமையை என்ன சொல்ல பார்க்கலாம்,
இவன் சொல்றான், இந்த விதவை என்ன பண்ணுது, எப்பொழுது பண்ணுது, தொந்தரவு பண்ணுது. தொந்தரவு பண்ற மாதிரி நான் நடக்கணும். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். கடமையை செய்யணும் வீட்டுக்கு. ஒரு மனைவி அவன் புருஷன் சொல்லினே கூடாது, இது செய்ய இது செய்ய, அடி மாற வரைக்கும் என்ன பண்றது, பொறுப்பு இல்லாமல் அடிச்சு பிறகு அடிச்சிட்டாருன்றது 10 முறை சொல்லியிருப்பாரு. அது காதுல போட்டுக்கிறதே இல்லை. இது கீழ் பண்ணு, இது செய்யாத, இது பேசாத, இது பண்ணாத அப்படின்னு சொன்னா கேட்கறதே இல்லை. ஏன் சண்டை வருது? கடமை தவறும் போது சண்டை வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கணவனை கடமை தவறும் போது தான் மனைவி சண்டைக்கு போறா. ஒரு மனைவி கடமை தவறும் போது தான் சண்டை வருது. அல்ல, கடமையில் கரெக்டாக இருப்போம். ஒரு ஆமை சொல்லலாமா? அவன் சொல்ற மாதிரி அந்த வசனமா சொந்த செய்ய பண்ணாலே பாத்தீங்களா? அடிக்கடி எப்பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்திங்க பாருங்க. அடிக்கடி என்ன தொந்தரவு, என்னை அலட்டாதபடிக்கு அலட்டு தான் பாருங்க. அந்த அம்மா எங்க செய்யுங்க செய்யுங்க அலட்டு தான். அதுக்காக தான் பண்றேன் தவிர நான் ஒரு நியாயாதிபதி, இந்த அம்மா ஒரு விதவை, எங்க ஊர்க்காரங்க, இந்த ஊர்ல நம்ம செய்யணும்னு எண்ணமே இல்லை பாருங்க அவனுக்கு. இந்த அம்மா தொந்தரவு பண்ணுது, இந்த அம்மா டெய்லி வருது, இந்த அம்மா அலட்டுது, இந்த அம்மா கஷ்டம் கொடுக்குது, அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்றான் பாருங்க. இவன் வேலை என்ன, நியாயம் செய்யறத வேலை. அத்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அத்தான் ஆண்டவர் இவனுக்கு அநீதி உள்ள நியாயாதிபதினு வச்சுக்காரு பேரு. கை தட்டுமா? அதான் அவன் பைபிள் தான் பேர் இருக்குது. அநீதி உள்ள நியாயாதிபதி. மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கனம் கொடுக்கறது இல்லை, நம்ம விதவியை நேசிக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. அவன் சொல்றான், இந்த அம்மா அலட்டுறது என்ன, இனிமேட்டு வரக்கூடாதுக்காக அவன் என்ன, அவன் எதுவுமே நியாயம் தருவான். இந்த அம்மா என் மூஞ்சில் முழிக்கூடாது, என் வீட்டு வாசப்படி இந்த அம்மா வரக்கூடாது, அதுதான் நியாயம் தருவான் தவிர நான் ஒரு நியாயாதிபதி இந்த பட்டணத்தில், இந்த அம்மா ஒரு ஏழைப்பட்ட அம்மா, பாவம் இந்த அம்மா இவ்வளோ கஷ்டம் யாரோ கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னு கூப்பிட்டு நியாயம் விசாரிக்கல பாருங்க. எப்பயோ முடிக்க வேண்டிய வேலையை இழுக்க வச்சு அலைய வச்சு கோர்ட்டில் போய் மாட்டினீங்க வச்சுங்களேன், 10 வருஷம் 20 வருஷம் விட மாட்டாங்க. உண்மையே இல்லைங்களா? லாயருக்கு காசு கட்டினே இருக்கணும். போகும்போதெல்லாம் ஒரு பீஸ் போடணும் லாயருக்கு. அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸே. ஜட்ஜுக்கும் தெரியும். அதனால் லாயர்கிட்ட ஒரு 20 கேஸுக்கும் பாருங்க, 20-30 கேஸுக்கும் 2000 ஆச்சுங்க, 60,000 ஆகி போயிடுச்சு. அவர் லாயர் படிக்கிற அப்படி எங்கப்பா கை தூக்குப்பா. ஜட்ஜி என்ன பண்ணாரு, வாய்தா வாய்தா வாய்தா, அடுத்த வாய்தாக்கு பணம் கட்டி தான் உள்ளே போகணும். பணம் கட்டாமல் உள்ளே போக ஃபைலு வைக்க மாட்டாங்க. ஐயோ ஏழைங்காச்சு, அவங்க பஸ் பிடிச்சி வருவாங்களே, லீவ் போட்டு வருவாங்களே, அவங்க காசு தான் தெரியலையே, நியாயம் விசாரணை மாதிரி தெரியலையே அப்படின்னு கண்டுக்கிறதில்ல. ஆனால் ஆண்டு வசனத்தம்மா வாசிங்க, வசனம் வசனத்தை வாசிங்க, 5 வருஷம் முடிக்கலாம். செய்ய அப்படினால் தன்னைகள் சொல்லிக்கொண்டு நியாயத்தை தீர்க்கிறானா. அப்போ இது என்ன சொல்கிறாங்க ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நியாயம் கிடைக்காது. ஒரே ஒருவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபத்தின் மூலியமாக, விண்ணப்பத்தின் மூலியமாக நீ அவரை தெரிவிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், மிராக்கிள் மூலியமாக செய்கிறார். ஆமென். அற்புதம், கண்ணுக்கு தெரியாத அற்புதத்தின் மூலியமாக, பரிசுத்தாவின் மூலியமாக அற்புதம் செய்கிறார். கீழே வாசிங்க வசனம், 7 வசனம். அந்தபடியே 7 வசனம் கன்க்ளூஷன் பண்ணுவோம். 7 வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் உன் ஜபத்தை ஜபம் பண்ணினேரு, நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கைதல்லம்மா, சீக்கிரத்தில் லேட்டா இல்லை, அலட்ட வச்சு அல்ல, அலைய வச்சு அல்ல. எப்படி செய்வார் ஆண்டவர்? அவர் விட்டுறோம். எட்ரா போலீஸுக்கு, எட்ரா கேஸுக்கு, எட்ரா சண்டை போடுறா, உடனே டைவர்ஸுக்கு நில்றா, உடனே போய் அவனை அடிச்சுட்டு வாடா, உடனே புடுங்கடா, உடனே செவுத்தை இடிச்சிட்றா. அப்படி இல்லைங்க தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் நியாயசிக்கிறார், நீதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயாதிபதி. ஆமென். அவர்கிட்ட போய் நில்லுங்க, இரவு பகலும் கூப்பிடுங்க, அவர் சீக்கிரமாக செய்வார். வேலை வேணுமா, கல்யாணம் வேணுமா, பிள்ளை பாக்கி வேணுமா, வீடு கட்டணுமா, கார் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, யார் செய்கிறது? கர்த்தர் நியாயாதிபதி. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. என்ன பிரசங்கம்? நீதியற்ற இயேசு நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். அடுத்த வாசிக்கமா, தேவனுக்கு இவன் பயப்படலை. அடுத்த யார்? மனுஷனை மதிக்கலை. அடுத்த யாரு? பொறுப்பாற்ற. அடுத்த யாருங்க? இயேசு ஒரு அம்மா இழுத்துன்னு போகிறாங்க,
சொல்கிறாங்க இந்த அம்மா விபச்சாரத்தில் பிடிச்சிட்டாண்டவரே கல்லெறிஞ்சு கொள்கிறோன்னு. உடனே நியாயம் தீர்த்தாருங்க. நாளைக்கு இழுத்துன்னு வந்த அம்மாவை, நாளைக்கு இழுத்துன்னு வந்த அம்மாவை சொல்லவே இல்லை. உடனே உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கல்லுக்கு போட்டானுங்க, எல்லாம் போயிட்டானுங்க. உடனே நியாயம் தீர்த்தாருங்க. அத்தாங்க ஏசு கை தட்டலாமா? உடனே நியாயம் தீர்த்தாரு. யார்டா பாவம் இல்லை, போடா போங்கடா போங்கடா தோத்தினாரு. எல்லாம் மனசை கொடுத்து போட்டு கல்லை போட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டார், இனிமேல் என்ன செய்யாது, நீ இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது. அதான் கட்டளை, கிருபை வராம சொல்லுங்க. அதான் இயேசு. எப்படி எழுந்திருப்போம் எல்லாரும்? அப்படியே எளிமை நின்று எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஓ ரிபாகார ஷாலாதாராதனா மதே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பரலோக தந்தையே, இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காம தவிக்கிறோம் பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நீதி நியாயம் கிடைக்கட்டும்ப்பா. சொத்தாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அப்பா பணம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நியாயத்தை செய்து விசாரித்து பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. அநீதி இடத்துல இல்லைப்பா. இந்த பிள்ளைகளாம் நீதி செய்யுங்க. இந்த காலையில் வந்திருக்கிறாங்கப்பா, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.